அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். நெல்லை மாநகராட்சி மேயருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் உறுப்பினர்கள் யாரும் வராததால் வாக்கெடுப்புக்கு வராமலேயே கைவிடப்பட்டது. விவரங்களை செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, இன்று காலையிலிருந்து மிகவும் பரபரப்பாக பார்க்கப்பட்ட இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தற்பொழுது தோல்வி அடைந்திருக்கிறது. காலையிலிருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது, அது குறித்த விவரங்களை விரிவாசம். கார்த்திகா, திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த 55 வார்டுகளுக்கு மாநகராட்சி மேயராக கடந்த 2022 மார்ச் மாதம் போட்டியின்றி சரவணன் என்பவர் தேர்வு செய்யப்பட்டார். ஏன்னா திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரை 44 திமுக மாமன்ற உறுப்பினர்களும் 6 கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் 4 அதிமுக மற்றும் ஒரு சுயேட்சை என மொத்தம் 55 மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் சரவணன் பதவியேற்றதிலிருந்தே தொடர்ந்து திமுக மாமன்ற உறுப்பினருக்கும் அவருக்கும் மோதல் போக்கு என்பது நிலவி வந்தது. இதன் காரணமாக அவருக்கு எதிராக மாமன்ற புறக்கணித்தல், மாநகராட்சி அலுவலக வாசலில் இருந்து போராட்டம் நடத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள் அரங்கேற்றி வந்தார்கள். இது தவிர திமுக தலைமைக்கும் புகாரானது அளித்து வந்திருந்தார்கள். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி 38 மாமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு மேயர் சரவணன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என கூறி ஒரு மனுவானது அளிக்கப்பட்டிருந்தது. அந்த மனு மீது மேயர் தரப்பினர் அது பொய்யான மனு என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் ஆணையர் தரப்பு ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினரும் நேரில் அழைத்து அது விசாரணை நடத்தப்பட்டதில் அது உண்மைத்தன்மை இருப்பது கண்டறியப்பட்டதோடு ஜனவரி 12ஆம் தேதி காலை 11 மணி அளவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான அந்த கூட்டம் நடைபெறும். சரியாக 11 மணிக்கு மாநகராட்சி வளாகத்தில் நடைபெறும் என மாநகராட்சி ஆணையர் அறிவிப்பு வெளியிட்டு 55 மாமன்ற உறுப்பினருக்கும் நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருந்தது. அவர் இந்த வழங்கப்பட்டிருந்த மாமன்ற கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் யாரும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மான கூட்டத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக திமுக தலைமை உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து தங்கம் தென்னரசு தலைமையில் வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் கடந்த 3 தினங்களாகவே ரகசிய ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு யாரும் பங்கேற்கக்கூடாது, அவர் உங்களுடைய கோரிக்கை என்பது திமுக தலைமை கண்டிப்பாக நிறைவேற்றும் என பல்வேறு அறிவுரைகளும் வழங்கப்பட்டிருந்த நிலை நேற்று மாலை முதலே திமுக சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சியினை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்களும் ரகசியமாக 3 குழு பிரிந்து பல்வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இன்று காலை சரியாக 10:50 மணி அளவில் திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய தக்காரே ஞானதேவ் ராவ் அவர்கள் மாநகராட்சி அரங்கத்திற்கு வந்திருந்தார். சரியாக 11 மணிக்கு இந்த கூட்டரங்கிற்கு சென்ற அவர் மாமன்ற உறுப்பினர்கள் யாரும் இருக்கிறார்கள் என்று பார்த்தபோது ஒருவர் கூட, அதாவது 55 மாமன்ற உறுப்பினர்களுக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் கூட அந்த கூட்டரங்கிற்கு வரவில்லை. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பொறுத்தவரை சுமார் 55 பேரில் 44 பேர், அதாவது 80% மாமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கூட்டத்தில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு என்பது நடத்தப்படும். ஆனால் ஒருவர் கூட வராத காரணத்தால் 11 மணியிலிருந்து 11:30 மணி வரையில் மாமன்ற வளாகத்திலே காத்திருந்த ஆணையர் யாரும் வராத காரணத்தால் இந்த தீர்மானம் தோல்வியை தருவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கார். மேலும் சட்ட ரீதியாக மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது ஓராண்டு காலத்திற்கு பிறகுதான் கொண்டு வரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் குறிப்பிடப்பட வேண்டியது திமுக மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் அதிமுக என ஒருவர் கூட வரவில்லை. குறிப்பாக இந்த கூட்டத்தில் அதிமுகவினரே வரவில்லை என்பதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல். ஏனென்றால் திமுக கவுன்சிலர்கள் திமுக மேயர் மீதே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என ஒரு புகார் அளிக்கும் போது அதிமுகவினரும் அந்த புகாரை அளித்திருந்தார்கள். ஆக புகார் அளித்த யாருமே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய இந்த கூட்டரங்கிற்கு இன்று வரவில்லை என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கார்த்திகா, விவரங்களுக்கு நன்றி மருது. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.